ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒருத்தர் இல்லை பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவுக்கு பிடிச்சமான ஒரு பட்டுச்சேலைய எடுத்து நம்ம சோழன் கொடுக்கும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச கலரா பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம நிலா. அவர் சொல்றாரு, கண்டிப்பாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதே ரொம்ப அழகா ரொம்ப லுக்கா இருக்கிற மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ஷன் பண்ண புடவை அப்படின்றாரு. அவங்க கட்டிட்டு வந்ததுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா அழகா இருக்கு. மனசுக்குள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இதை நம்ம சோழன் ஃபாலோ பண்றாப்புல. ஆனா அதை கொஞ்சம் கூட நிலா புரிஞ்சுக்கிற மாட்டாங்களே. இப்படி ஒரு கஷ்டம் கிடைப்ப கண்டிப்பா யாருக்கும் மனசு இல்லாம இருக்கும் அப்படின்னு எல்லார் மனசுலயும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கே நிலாவை எழுப்பி எல்லாருமே கேக்கை கொண்டு செலிப்ரேஷன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஹேப்பியா கொண்டாடுறாங்க. அதை பார்க்கும்போது நிலானால சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே இப்படி ஒரு இதை நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. இந்த அளவுக்கு என்னை கேர் எடுத்து பாத்துக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க. ஆனா அதுல நம்ம சோழன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ட்டை ரெடி பண்ணி அதுல ஒரு கேக் ரெடி பண்ணி இதை வச்சாச்சு நம்ம நிலாவை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்றக்காண்டி அவர் அழகான ஒரு ஆர்ட் கேட்க வச்சிருக்காரு. அது தெரியாம அவங்க அப்பா நடேசன் என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்கன்னா, வரும்போது கேட்க வந்துச்சு எல்லாத்தையுமே பீஸ் பீஸ் ஆக்கிறாரு. ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு நம்ம செல்வனே. என்னப்பா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னா, நான் என்னடா பண்ண முடியும், கீழே நீ வச்சிருந்த எனக்கு என்ன தெரியும், யாருக்காச்சும் அறிவு இருக்கா, இப்படி கீழே யாராச்சும் வைப்பாங்களா, வச்சு போட்டு அதை நான் மிதிச்சிட்டின்னு சொல்லி ஏன்ட்ட சண்டைக்கு விளையாடுது நியாயமாடா அப்படின்னு கேட்கிறாரு. ரொம்ப கோவப்படாப்புல நம்ம சோழனும். இருந்தாலும் எல்லாரும் சமாதானப்படுத்தி விட்டுறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அதனால ஒண்ணும் இல்லைன்றாங்க. ஆனா அந்த கார்ட்டூனுடைய அந்த பெர்சன்டேஜ் பண்றது நிலா கண்டிப்பா நம்ம லவ் ஏத்துக்கிறோம் அப்படின்ற நினைச்சது எல்லாமே சுக்குநூறா போயிருது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நிலா என்ன கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வளம் வந்தான் அப்படின்ற கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி கல்யாணத்தை நாங்க தானே பண்ணி வச்சோம், ஆனா நீங்க ஏன் கல்யாணம் பண்ண டைவர்ஸ்ல நிக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்கிறாருங்க. நீ உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவும் பேசினாரா, நீங்க எதுவும் அவருக்கு கால் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சா நான் அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலையே, யார் இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு நம்ம சோழனை தெரியாத போல சமாளிக்கிறாரு. இருங்க நானே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்கிறேன், அவர் யார் உங்களுக்கு தகவல் சொன்னான்றதை நம்ம கேட்டுருவோம் அப்படிங்கும் போது, வேணாமுங்க இது எதுக்கு திரும்ப அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படின்றாப்ல. இல்லைங்க கேட்டா தாங்க அது சரியா வரும் அப்படின்னு கால் பண்ணா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வாழவந்தான் கால் எடுக்காம அட்டன் பண்ணாம அந்த பக்கம் அவர் வேற ஒரு வேலையா இருக்காரு. இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு விடுங்க விடுங்க நீலா, அடுத்து கால் பண்ணா யார் எவ்வளோ நம்ம கேட்டுக்கலாம், ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு இவரு தெரியாத போல கேட்கிறாரு. எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க, நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும், அதுவும் குறிப்பா ஒரு போலீஸ்காரு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பின்னாடி அந்த குடும்பத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுவாங்களா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாமே சினிமாவில தானே நடக்கும், நம்ம நிஜ வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க நிலா. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு, ஏன் அப்படின்னு தெரியலையே. ஒருவேளை ஏதோ இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் கோச்சிங் கொடுத்துருப்பாங்களோ, லவ் மேரேஜ் பண்ணவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அவங்கள ஒரு 6 மாசத்துக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கணும், தப்பு யார் மேல இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கணும்னு எதுவும் கோச்சிங் கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ட்டு தெரியாதவங்கள கேட்கிறாரு நம்ம சோழனை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரைனிங் வேறதான், இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு டவுட் இருக்கு, இதை நம்ம வக்கீல் மூலியமா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. வக்கீலுக்கு இதெல்லாம் பத்தி என்னங்க தெரியும், அவங்க கேஸ பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும், இதுல நம்ம ஒண்ணு புதுசா எதுக்கு போய் அவங்கள்ட்ட ஒண்ணு சொல்லி அவங்க இதை தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிறோம் அப்படின்றாரு நம்ம சோழனை. ஆமா ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், இந்த பிரச்சனையை நம்மளே டீல் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப கேஸ் நம்ம கொடுத்துறத வாபஸ் வாங்க சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இதை நம்ம எப்படி போய் சொல்றது, ஒருவேளை இதை பத்தி வக்கீல்கிட்ட சொன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லுவாங்கல்ல அப்படின்றாங்க நம்ம எல்லாம். ஆமா ஆமா இதை நம்ம கேட்கணும், ஆனா இப்படி கேட்கக்கூடாது, நம்ம ஓப்பனா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எங்களுக்கு டைவர்ஸை வாபஸ் வாங்கி விட்டுக்கணும்னா நம்ம கேட்பான். இந்த மாதிரி போலீஸ்காரங்க கேட்டாங்க வச்சாங்க அப்படின்ட்டு அங்க சொன்னோம்னா அவங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, ஆக மொத்தம் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க, இங்கிட்ட அங்கிட்ட நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோழனை. நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவுமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது எதுவுமே கிடையாது. ஒருவேளை எங்க அப்பா எதுவும் போலீஸ்கார்ட்ட எதுவும் சொல்லியிருக்காரா, இல்ல அந்த கான்டாக்ட் எது இருக்கா என்னன்ற எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பாக்குறாங்க. அவசரப்படாதீங்க நீலா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிரச்சனையை நாளைக்கே நான் ஃபோன் போட்டு பேசி யார் அவர்கிட்ட சொன்னாங்க, எதுக்காக எங்க விஷயத்துல தலையேறீங்க அப்படின்னு நானே கேட்குறேன், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அப்படின்றாரு நம்ம சோழனை. சரிங்க எனக்காக நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அடி பாவி, நம்ம சேர்ந்து வாங்கறதுக்கான திட்டங்களை நான் எவ்வளவோ போட்டாலும் ஒவ்வொனி தடுபடியே ஆக்கி வச்சுக்கிட்டு இப்போ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்போசிட்டா எனக்கே நீ இந்த மாதிரி தவறா சிக்க வைக்கிறிய அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாப்புல சோழனை.
கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இதோட விடக்கூடாது. எப்படியாச்சும் வந்து இன்னும் ஒரு 6 மாசம், 1 மாசம், 1 வருஷம் அப்படி தள்ளி குடுத்துட்டே போனோம்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல வந்து நிலா நம்மள புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, நிலாவோட பர்த்டேவுக்கு வந்து அவங்க அண்ணா வந்து சேரன் வந்து பாயாசம்லாம் செஞ்சு குடுத்து, தடாபுடாலுன்னு எல்லாத்துக்கும் வந்து விருந்து வைக்கிறாரு. அப்ப பார்த்து கேட்கிறாரு, "இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த பாசமலரு வேற எங்கேயுமே நான் பார்த்தது இல்லண்ணா. ஏன்னா, நாங்க கூட பிறந்தவங்க எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எவ்வளவோ நடந்திருக்கு. ஆனா, அப்பல்லாம் எங்களுக்கு எதுவுமே நீ பண்ணி குடுத்ததில்ல. ஆனா பாரு, நேத்து வந்த நிலாவுக்கு உடனே வந்து பிறந்த நாளுன பாயாசம், வடை அப்படி இப்படின்னு சொல்லி தடாபுடான்னு செய்றீங்க. இது நியாயமா?" அப்படின்றாரு. "ஏய் என்னடா பண்றது? நம்மள நம்பி அந்த புள்ள வந்திருக்கு. அந்த புள்ளைய நம்ம தானடா நல்ல விதமா பார்த்துக்கிறோம்னா, இதுக்கு போய் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கியேடா" அப்படின்றாரு நம்ம சேரனு. அதே சரிதான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இதே அக்கறைய கொஞ்சம் உங்க தம்பியா இருக்க என் மேலயும் கொஞ்சம் காட்டுங்க. நானும் நல்லா இருக்கணும், என் லைஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா? அப்படிங்கிறாரு. டேய் நான் எல்லாமே சொல்லி பார்த்துட்டேன்டா. அந்த புள்ள வந்து எந்த இடத்துலயுமே உன்னைய பத்தி புடியே குடுக்கல. செட் ஆகாதுன்னு சொல்லுது. ஒரு பொம்பள புள்ளைய போய் நம்ம இதுக்கு மேல எப்படிடா கம்பேர் பண்ண முடியும்? புரிஞ்சுக்கடா சோலா. உனக்கு இத காட்டுல நல்ல இடமா கூட ஒரு பொண்ண பார்த்து உனக்கு கட்டி வச்சுருவோம்டா அப்படிங்கிறாரு. ஐயய்யப்பா! உயிருக்கு உயிரா நான் வந்து இந்த பிள்ளைய நான் விரும்பி, நான் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான்லாம் போட்டு இந்த மாரி நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா சடனா வந்து இந்த தங்கச்சிய ஏத்துக்குருவான். எனக்கு வந்து வேற ஒரு மாப்பிள்ளைய பொண்ண பார்த்து கட்டி வைப்போம்ன்னு சொல்றியே, அது நியாயமான இது? அப்படின்றாரு. உனக்கு வேணா காதல்ல வந்து ஃபெயிலியர் இருக்கலாம். ஆனா என்னோட லைஃப்ல வந்து ஃபெயிலியரே இருக்கக்கூடாது அப்படின்றாரு நம்ம சோழனே. சரிடா. உன் மனசு போலயே வந்து நிலா மனசு மாரி உன்னை ஏத்துக்கிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நான் அதுல வந்து இந்த தடையா நான் இருக்க போறதில்ல. ஏன் பல்லவனா இருக்கட்டும், பாண்டியவனா இருக்கட்டும், எல்லாருமே உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. இதே அன்பு வந்து நீயும் நிலாவும் சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான்டா. நாங்க என்ன வேணாம்டா சொல்றோம் அப்படின்றாரு. சரி பார்ப்போம். நானும் அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே பாண்டியன் வந்து சரிடா உன்னுடைய க ஆளுக்கு வந்து பிறந்த நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. என்னடா நீ வாழ்த்துக்களை வந்து ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு? என்னமோ நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னா, நடிக்காதடா. பொய்யா பேசி பழகி என்னை காயப்படுத்துறதில்ல. உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வேற யாருக்குமே கிடையாதுடா அப்படிங்கிறாரு. ஏய் நீ வேறடா சும்மா வந்து எதார்த்தமா தான்டா சொன்னேன். இதுல என்ன இருக்கு? எப்படியா இருந்தாலும் வந்து உனக்கு நிலா வந்து உன்னோட ஆளு தானே. இப்போதைக்கு இப்ப வரைக்கும் வந்து உன்னோட ஆளு தானடா. இதுல என்ன இருக்கு? அப்படின்றாப்புல பாண்டியனு. பல்லவனு சொல்றாப்புல, அண்ணே இதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதானே. அன்னைக்கு நீங்க பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்றது போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கியானே. எப்ப பார்த்தாலும் இதே நினப்பு தானே உனக்கு அப்படின்றாப்புல பல்லவன். டேய் என் வழி எனக்குடா, உன் வழி உனக்கு. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சு அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரேக்கப் வந்ததுக்கு முன்னாடி தான்டா அவரோட வழி வேதனைலாம் உனக்கு தெரியும். சொல்றதெல்லாம் நீ ஈஸியா லேசா சொல்லிடுவ. ஆனா அதை நடைமுறைப்படுத்தும் போதாண்டா அவனோட கஷ்டம்லாம் தெரியும். ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ், அது ஒரு ஆணோட ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. சரி சரி அப்படிலாம் இல்லைண்ணே, நான் அதை லேசாலாம் சொல்ல கிடையாது. இருந்தாலும் இப்போ உள்ள சந்தோஷத்தை இப்பயே நம்ம நல்லவராக கொண்டாடணும். அதைத்தான் நான் விரும்புறேன். அதை விட்டு போட்டு இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தா என்னன்னு அர்த்தம்? வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வந்து நம்ம இன்னைக்கு நிலா அதாவது அண்ணியோட பிறந்தநாள ரொம்ப சிறப்பா அழகா கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. ஆனா வெளியில வரும்போது நடேசனை பார்த்த உடனே நம்ம சோழனுக்கு கோபம் அப்படியே தலைக்கு மேல போகுது. நைட்டு என்னோட காதல நான் அழகா சொல்லியிருப்பேன். அது ஹார்ட் எல்லாம் ரெடி பண்ணி அழகா கேக்கு கொடுத்து ஐ லவ் யூ நிலா அப்படின்ட்டு நான் சொல்லலாம்னு எவ்வளவு நினைச்சிருந்தேன். எல்லாத்தையும் இவர் வந்து நாசமாக்கி போட்டாரு அப்படின்றாரு. ஏன்டா பைத்தியக்கார பையில, இவ்வளவு திட்டம் இவ்வளவு ஆசை இருக்குன்னா அதை நீ என்ன செஞ்சு வச்சிருக்கணும்? அந்த கேக்கை எடுத்து அழகா பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கணும். டக்குன்னு வந்து உடனே பெர்சன்டேஜ் நீ தான்டா பண்ணியிருக்கணும். அதை விட்டு போட்டு இருக்கிற கேக்க விட்டு வாங்கலாம், மெழுகுதிரி ஏத்து வாங்கலாம். அதை கேக்க வெட்டின பின்னாடி இவர் தனியா வந்து இவர் கொடுப்பாராம். அது வரைக்கும் அந்த கேக்கை யாரும் பார்க்காம இருப்பாங்களா? அது நான் நடந்து வரையும் தூக்கத்துல அதுவும் கீழே வச்சிருந்தேன். நான் முயற்சி போட்டேன். நான் என்னடா செய்ய முடியும் அதுக்கு? இந்த வீட்டுல என்னால சுதந்திரமா கூட நடக்கிறதுக்கு விரும்ப இல்லாம போச்சு. அவனா எல்லா பதிலும் சேர்ந்து என்னதான் குத்தமா சொல்றாங்க. நீங்க செய்யறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. அதை வந்து எவனுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் செய்யறத மட்டும் தப்பு தப்புங்கிறாங்க. ஏன்டா இதுக்கே அப்படி சொல்றீங்கன்னா அந்த காலத்துல உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி எவ்வளவு சந்தோஷமா நான் வந்து புள்ள குட்டியை பெற்று நான் வாழ்ந்திருப்பேன். இப்படி பண்றீங்களாடா நீங்க? உங்களால வந்து ஒரு பிள்ளைய வந்து சந்தோஷமா வச்சு அதை வந்து உங்களால வந்து பண்ண முடியலன்னா அதுக்கு நான் என்னடா பொறுப்பாக முடியும்? நான் வந்து ஒரு பிளான சொன்னா செய்யறது ஒரு பிளானா இருக்கு. பூரா தப்பு தப்பா பண்ணி போட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படிங்கிறாரு. 3 பேருமே அப்படித்தான்டா இருக்கிறீங்க. நீங்க 4 பேருமே அப்படித்தான்டா. ஒருத்தரும் சரியில்லடா அப்படிங்கும்போது அதுக்கு இவங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது. உங்க கண்ணு முன்னாடியே நானு நிலாவை கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியை பத்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்ப தெரியும் இந்த சோழன் யாரு அப்படிங்கிறது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சோழனுடைய கனவுகள் நிறைவேறுதா?
நிலா வந்து சோழனுடைய மனசை புரிஞ்சுக்கிறாங்களா? இந்த குடும்ப ஒற்றுமையா எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா வந்து ஹைபர் பண்ணுங்க. அதை கொண்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும்.